ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான கோல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேற்று போட்ட மாதிரியே ஒரு சின்னதாக லூப் மாதிரி வச்சு ஒரு ஃப்ளவர் 7 பாட் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு வந்துட்டு ஸோ மேலே வந்து யூ ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூ ஷேப் வந்து கொடுங்க. ஸோ ஷேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் பிடிச்சிட்டே இருக்கிற வீடியோ, ஸோ அதனால் அப்படி தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லூப் மாதிரி பண்ணிவிட்டோம். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க அதை சுற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மாங்காய் ஷேப் தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாங்காய் ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. 4 சைடுமே அதே மாதிரி மாங்காய் ஷேப் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக போகிறோம், நீங்கள் சின்னதாக போட்டுருங்க, சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு மாங்காய் ஷேப் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே லாஸ்ட்டு கார்னரில் ஒரு சர்க்கிள் மாதிரி சுழிச்சு விட்டுக்கோங்க. கார்னரில் சர்க்கிள் மாதிரி சுழிச்சு விட்டுக்கோங்க. ஸோ 4 கார்னர்லேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மாங்காய் ஷேப் போட்டாச்சு. ஸோ சென்டரில் இந்த மாதிரி மாங்காய் ஷேப் போட்டுக்கோங்க. 4 சைடுமே போட்டுட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. 4 பாட் வர மாதிரியோ இல்லை 5 பாட் வர மாதிரியோ ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே அதே மாதிரி தான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஒரு 4 பாட் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளவர் வர மாதிரி நல்லா அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ட்ரா பண்ணிவிட்டு ஸோ எப்போவுமே ஒரு கோலம் போடும்போது அரிசி மாவும் கோலமாவும் கலந்து தான் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடது வாசல் வந்து மேலேன்றதுனால நான் சாக்பீஸ்லேயே போட்டுருந்தேன். ஸோ மேலே வந்து ஒரு லூப் மாதிரி கொடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு கம்பி மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது சிம்பிளாக இப்போ அவுட்லைன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவுமே. இப்போ இதுக்குள்ளே இனிமேல் தான் டெக்கரேட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் நான் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கலர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம், கலர்ஸ். ஸோ நான் செம்மண் வச்சு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டாட் வைக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன்னா வச்சு விட்டுறத டாட் மாதிரி சின்ன சின்னதாக செம்மண்ணில். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டாட் கொடுக்குறதோ இல்லை அங்கேயுமே கலர் கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறோமோ அதுதான் கூடும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டாட் மாதிரி அப்படியே கொடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த தண்ணி அப்படியே தேங்கிறதுனால அந்த செம்மண்ணில் வைக்கும்போது அது இதுவாகுது, ஷேக் ஆகி அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டாட் அழகாக கொடுத்துட்டு ஸோ அங்கே மாங்காய் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கே அது எம்டியாக இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்னதாக ஒரு செம்மண்ணில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா டிசைன் ஓகே அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான டிசைனை நான் வந்து போட்டுட்டேன். நம்ம நார்மலாக குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பெயிண்ட் ப்ரஷ், அதை வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். செம்மண் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் செமி சாலிடாக பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து பேஸ்ட் மாதிரி நான் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல லூப் மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு சின்ன சின்னதாக டாட் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ எல்லா சைடுமே அதே மாதிரி தான் போடணும்.
சுற்றி எல்லா சைடுமே அதே மாதிரி கலர் கொடுக்குறது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் செம்மண் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி வாசலில் போட்டு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி செம்மண்ணில் தான் நான் வந்து கோலம் போடுவேன் வாசலில். நீங்கள் கலர் போடுறது இருந்தாலும் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளோ அந்த கலர் போட்டு நீங்கள் கோலம் போடலாம். பாருங்கள், அழகாக போட்டாச்சு. இன்னும் அந்த சைடு மட்டும்தான் கார்னர் பாக்கி. ஸோ அங்கேயுமே போட்டுடலாம். சைடு ஃப்ளவருமே நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கோலம் தான். ஸோ நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து நம்ம கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஓவரால் ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சாக வந்து நான் மஞ்சள் குங்குமம் வந்து அங்கே கொடுத்து வச்சுருக்கேன் சென்டர்லேயும். அப்புறம் அங்கே ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயுமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட்